பன்னீர் சப்பாத்தி தக்காளி தொக்கு. ஸோ 15 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி பசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், சாஃப்டாக தான் வரும். ஸோ சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க, அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அழுத்தி தேய்க்கணும். இப்படி அழுத்தி தேய்க்கும் போது நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு ரெடி ஆகிட்டு இதை நம்ம வந்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி தொக்குக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன சைஸ் தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். ஸோ இந்த ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 பேர்த்துக்கு செய்கிறதுனால இதுவே போதுமான அளவு. இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஸோ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு, ஸோ இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், இவ்வளோ தான். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இது செய்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு சுண்டி வந்துடும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பன்னீர் சப்பாத்திக்கு பன்னீர் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் போதும். ஃபுல் பன்னீர் தான் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 சப்பாத்திக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு இந்த அளவு போதுமான அளவு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள். ஸோ இதை ஃபஸ்ட்டு 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உதிர்த்து விட்டுட்டு நல்லா பசையணும். இப்போ இது கூடல நம்ம கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம குருமாலாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்ததுக்கு நம்ம இது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இது பசைஞ்சாச்சு. இப்போ இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக வந்து சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் உள்ளே வைக்கணும். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை லைட்டாக வந்து தட்டிக்கோங்க. ஸோ லைட்டாக தட்டிட்டு ரொம்ப மெல்லிசாக திரட்டக்கூடாது, அப்புறம் நமக்கு ஸ்டஃபிங் வச்சு திருப்பி பண்ணும்போது நம்மளுக்கு பெஞ்சு வந்துடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து அதை நீவி விட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்போது மாவு வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் வராது, ஸ்டஃபிங் வெளியில் வராது. ஸோ இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க. இதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுருட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபோல்ட் ஆயிரும். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி வந்து சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சா போதும். இது வந்து நல்லாவே வந்து தேய்க்கிறதுக்கு வரும். நம்ம எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து மெல்லிசாக வந்து திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ பெருசாக திரட்டியாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி தொக்கும் தண்ணி நல்லா வந்து ஓரளவு வற்றிட்டு இன்னுமே நல்லா சுண்டி வரணும். ஸோ இதை சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இதுவும் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ தோசைக்கல்ல வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம திரட்டின சப்பாத்தியை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து நெய் வந்து தடவிக்கலாம், ரொம்ப லைட்டாக. அதே மாதிரி இதுக்கு வந்து வேறு வெண்ணெய் தடவினாலும் தடவிக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெய் வந்து சேர்க்க வேண்டாம். ஸோ இது நெய் சேர்க்கும்போது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமும் லைட்டாக நெய்யை தடவி விட்டு மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே தக்காளி தொக்கு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து சுண்டிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இன்னொரு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டியாவது பண்ணுவீங்க. நார்மலாக கடையில் வாங்குகிற பன்னீர் இல்லாமல் நம்ம வீட்லேயுமே பன்னீர் ரெடி பண்ணி அதில் பண்ணணுனாலும் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த தக்காளி தொக்கு வந்து தோசைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு தக்காளி தொக்கும் ரெடி ஆகிட்டு சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட நைட்டு டின்னருக்கு நாங்கள் பண்ணினது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.